ஸோ வெல்கம் டு மணி விலாக்ஸ். ஆக்சுவலாக எஸ் டைம் வந்து 5:30. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்கல்ல, கமெண்ட்லேயே கேட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருமே அதான் கேட்குறாங்க. ஏதோ நீ பண்ணியிருக்கியே, ஏதோ பண்ணியிருக்கானே, சும்மா பண்ண மாட்டானே, எவ்வளோ இன்கம், இல்லை ஓட்டுறியா ஓட்டலையா அப்படிலாம் கேட்குறீங்களே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். ஸோ இதே இடத்துல நிறைய நேரத்தில் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ஆடி நின்று பேசுனதில் இன்றைக்கி ஸோ நம்ம யூனிஃபார்ம் நம்ம ப்ரௌன் ஷர்ட்டை போட்டு பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இது ஃபினான்ஷியலாக எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. அதுமாதிரி ரைடும் நம்ம விட போகிறதில்ல, நம்ம பண்ணலாம். இன்னொன்று பைக்கில் இனிமேல் ட்ராவல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒருத்தர் கீழே வேலை செஞ்சோம், நம்மளுக்கு 1008 கமிட்மெண்ட்டு. ஸோ இந்த டைமுக்கு போகணும், வரணும், லீவுக்கு பர்மிஷன் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம ரைட்லாம் போயிருக்கோம், யாருக்கும் இது பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம அதை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கிறோங்க. அது ஆனால் ஆக்சுவலாக இந்த வீடியோலையும் நான் அதை டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து நிறைய அது பிரச்சனைலாம் உண்டு பண்ணுறோம். நிறைய பேர் அது வந்து என்ன பண்ணுவாங்க, ஏன் இதெல்லாம் போட்டேன் அப்படின்லாம் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் நான் ஃபுல்லாலாம் போடல. நான் ஒரு ஆஃப் டே நீங்கள் ஓட்டுற அந்த ஷெடியூலில் நான் எவ்வளோ இன்கம் அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்கெண்டில் ஓட்டுறேன். ஸோ வீக் டேஸில் இதை விட அதிகமான இன்கம் தான் கண்டிப்பாக இருக்கும். டியூட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும், ஆஃபீஸ் டியூட்டி, இந்த சாஃப்ட்வேர் டியூட்டிஸ்லாம் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி டிராஃபிக் இருக்கும், பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த பேமெண்ட் டைமிங்லாம் வந்து இது பண்ணி மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது ரைட்லாம் விடலாங்க, அதை சொல்ல நான் பைக் ரைட் பண்ண போதில்லை. நம்ம அப்படியே இருக்கிற ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ரொம்ப சுற்றிட்டாரு. நிறைய இடம் போகிறேன் கண்டிப்பாக. அதான் சொன்னேனே, ஒருத்தர் கீழே வேலை செஞ்சு ஒரு 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 அளவு சம்பாதிக்கும் போது நம்ம இப்படி இருந்தாலும் அதை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கணும். நம்ம எங்கெங்கெல்லாம் போவோம், நிறைய டைம் இருக்குது. கண்டிப்பாக போகிறேன், நிறைய இடம் போகிறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம டேவை. ஓகே, டைம் 5:30. இப்போ வந்து நம்ம எப்போவுமே நான் 5:30 மேலே வந்து நம்ம ஐயப்பனை பார்த்துட்டு நம்ம டேவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம், அவர்கிட்ட வேட்டிட்டு. அதே மாதிரி இதெல்லாம் சொன்னால் என்ன சொல்லுவாங்கப்பா, பெரிய கடவுளோட செக்ரட்டரி மாதிரி, ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை ஐயப் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஆமாங்க, நம்ம லைஃப்பை மாற்றினவரே அவர் தாங்க. இது நம்பிக்கை அப்படிலாம் தற்செயல் அப்படிலாம் கிடையாது, இது உண்மை. இதெல்லாம் நடக்குது. ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, வாங்க போகலாம். ஸோ இந்த முயற்சி எதுக்கு அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி எதனா இப்போ ஒரு திடீர்னு வேலை போயிடுது, இல்லை ஸோ எதனா பண்ணணும்னு நினைக்கிற ஸோ நிறைய பேர் இருப்பீங்கல்ல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஆட்டோ ஓட்டலாமா, ஓகே ஆட்டோவில் எவ்வளோ இன்கம், அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்க. ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக மட்டும்தான். மற்றபடி இது யாருன்னா கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ சாரி. நான் வந்து இது நிறைய பேருக்கு மோட்டிவாக இருக்கும் ஸோ அப்படின்றதுனால தான். இது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, என்னால் முடிஞ்சது நான் போட்டிருக்கேன். எனக்கு என்ன வருமானம் வர முடியும், என்னால் என்ன எஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இது பார்த்தீங்கன்னா யூபர், ரேப்பிடோ 2 ஆப்பும் வச்சுருக்கேங்க. ஸோ ரெண்டுமே ஆனில் வச்சுட்டேன். 5:45க்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி நம்மளுக்கு யூபரில் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆப் வந்து 2 ஆப் யூஸ் பண்ணுறேன், யூபர், ரேப்பிடோ. ஸோ எதில் டியூட்டி வருதோ அதில் போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா 5:50க்கு யூபரில் எடுத்திருக்கேங்க. ஸோ கஸ்டமரை பிக்கப் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு நியர்பை அங்கே தான் பிக்கப் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டியூட்டி நம்ம முடிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா 6:35. டைம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ₹343 சம்திங், அந்த 67 பைசா காட்டுது. பட் கஸ்டமர் எல்லாமே ரவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஆப்பில் காட்டுற ரேட்டு. நான் கடைசியில் டிப்ஸில் அது எவ்வளோ மொத்தம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் வந்து சிஎன்ஜி வந்து நைட்டே ஃபுல் பண்ணி வச்சுக்கேன். பிகாஸ் நான் வந்து எப்பவுமே நைட்டில் ஃபுல் பண்ணிடுவேன், நேற்று பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சிஎன்ஜி பம்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமிங். ஸோ ஒரு பங்கு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சில இதில் வந்து நைட்டு மட்டும் தான் போடுவாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சிஎன்ஜி பங்க்லாம் ரொம்ப கம்மி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டியூட்டி வந்துடுச்சு, ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த வேலை எங்கன்னா சிஎன்ஜி பம்ப் இருந்தால் ஃபுல் பண்ணிப்பேன். ஏன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஓகே, கிளம்புவோம். செகண்ட் டியூட்டி. ஸோ செகண்ட் டியூட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது வந்து ரேப்பிடோவில் எடுத்தோம். ஸோ இது ஒரு ₹113. டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், 7:08. ஸோ செகண்ட் டியூட்டி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டியூட்டி போக வேண்டியது தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ரேப்பிடோ, யூபர் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி தாங்க ஓட்டுறேன்.
ஸோ அது செப்பரேட்டாக ஓட்டினாலும் ஒரு பெனிஃபிட் இருக்குது ஒரு பர்டிகுலர் ஆப்புக்கு மட்டும். ஸோ 2 டியூட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 120 ஒரு 350 470 ரூபா. டைம் வந்து 7:15. ஸோ ஓகே, தேர்ட் ட்ரிப் வந்துடுச்சு. ஓகே, கிளம்புவோம். தேர்ட் ட்ரிப்பு கண்டினியூ பண்ணிட்டோம். சரி, சாரி, ஃபினிஷ். ஸோ 144 இது 3வது ட்ரிப்பில். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஸோ ரேபிட்டோவில் நம்ம 257. ஸோ நம்மளோட ஏர்னிங்ஸு. யூபரில் 343. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 620 வந்து நம்மளுக்கு ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 3 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:50. கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனது வந்து பார்த்தீங்கன்னா 5:50க்கு எடுக்கும் ஃபஸ்ட் டியூட்டி. ஸோ 7:50 2 ஹவரில் 620 rupees ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிஎன்ஜி வந்து நான் ஃபில் பண்ணாமல் விட்டேன். நான் எப்போ நைட்டு ஃபில் பண்ணுவேன். ஆக்சுவலாக நீ ஃபில் பண்ணல, அது ஒரு நம்மளுக்கு ட்ராபேக். இப்போ வந்து இங்கே நியர்பை எங்கே இருக்குது சிஎன்ஜி சொல்லிட்டு பார்த்து அலையணும். ஏன்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது, ஒரு பாயிண்ட்டில் வந்துச்சு. ஸோ அது ஃபில் பண்ணணும். இப்போ அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அது நம்ம நைட்டே ஃபில் பண்ணி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரைட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஓடிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணுறோம். ஸோ 2 ஹவரில் 620. ஸோ 4th ட்ரிப்பு வந்துடுச்சு. ஸோ கிளம்பலாம். 4th ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம சிஎன்ஜி அங்கே நியர்பை எங்கே இருக்குது, ராயப்பேட்டை தான் வந்துருக்கு. ஸோ நியர்பை எங்கன்னா பார்த்து போட்டுருவோம். ஓகே, ஸோ 4th ட்ரிப்பு போகலாம் வாங்க. ஆக்சுவலாக 4th ட்ரிப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்குன்னு சொன்னாங்க. போனாங்க, ரொம்ப காலியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி காலியாக இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா பயங்கர கூட்டம் ஆகிடும். ஸோ நம்ம லைனில் நின்று 1/2 hour ஆகிடும். ஸோ அதனால் அந்த ட்ரிப் கேன்சல் பண்ணிவிட்டு நான் சிஎன்ஜி ஃபில் பண்ண போயிட்டேன். ஸோ நான் பெரும்பாலும் ட்ரிப் இந்த மாதிரி கேன்சல் பண்ண மாட்டேங்க. ஆக்சுவலாக அது அந்த மாதிரி கேன்சல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டிங் ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ ஃபியூச்சர் டியூட்டி கொடுக்குறதும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ பட் வந்து சிஎன்ஜி கிடைக்கிறது சிட்டி உள்ள நான் பார்த்ததுல டைமிங் ரொம்ப அங்கங்கே வந்து ஷெடியூல் பண்ணி தாங்க இருக்குது. ஸோ ரொம்ப ரேராக இருக்குது. அதே மாதிரி நிறைய இடத்துல இல்லை அப்படின்னு ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னார். ஸோ அதுக்காக நம்ம போகிற வழியில் எங்கன்னா இல்லாமல் போயிடுச்சுன்னா அது கஷ்டமாயிடும். நாங்கள் நான் சிஎன்ஜி பெட்ரோல் மாதிரி கிடையாதுல்ல, எங்கே வேணா இருக்காது. ஸோ அதனால தான் அந்த எமர்ஜென்சிக்காக அந்த டியூட்டி கேன்சல் பண்ணிட்டேன். பண்ணி சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சிஎன்ஜி அந்த ஃபுல்லாக இருக்குது. ஸோ திருப்பி நம்மளது யூபர் அந்த இது ஆன் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி ஆன் டியூட்டியில் வந்துட்டேன். இப்போ 4th டியூட்டி பதிவு பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இது வரைக்கும் 5 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். ஸோ இது லாஸ்ட் ட்ரிப்பு 226. கஸ்டமர் கொடுத்தது 250. ஆக்சுவலி டிப்ஸ்லாம் நான் இதில் ஆட் பண்ணாமல் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் ஃபைனலாக வந்து எவ்வளோ டிப்ஸோடு சேர்த்து எவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:36. ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஸோ ஒரு 3:30 minutes ஆகுது. இதில் வந்து நம்ம அந்த சிஎன்ஜிக்கு அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour இருக்கும். ஸோ 3 hour நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரைடு போகலாம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இதில் ஒரு ரேபிட்டோவில் ஒரு 300. ஸோ யூபர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 800ங்க. ஸோ 1100 நம்ம 1100 ஸோ ரீச் பண்ணிட்டோம். 3 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரைட் போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. ஸோ யூபரில் பார்த்தீங்கன்னா 824 நம்ம 824 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். ஸோ 5 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 824 ரூபாய். அதே மாதிரி ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா 257 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஆப் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 2 ஆப்லேயும் ஓட்டுறோம் அப்படின்னு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1081 ரூபாய் 10 மணி வரைக்கும் நம்ம ஏர்னிங்ஸ். ஸோ வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 hour ஆயிடுச்சு. ஸோ இந்த சிஎன்ஜிக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் தேடினதில் கொஞ்சம் ஒரு 30 minutes வேஸ்டாக போச்சு.
ஸோ டோட்டலாக வந்து 5 ட்ரிப்பு ஊபரில், ஒன்று வந்து ரேபிடோவில். ஸோ 6 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கம்னு பார்த்தீங்கன்னா அதில் இதில் ஒரு 800, அதில் ஒரு 250, 850, 1100 ஆன் த வே ட்ரிப்பு ஒரு 100. ஸோ 1200. ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஆன் த வே ட்ரிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆன் த வே ட்ரிப் அப்படின்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், சில நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு நிற்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கஸ்டமர் அவங்களாவே வந்து சில பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இடத்துல அவங்களாவே கேட்பாங்க, தம்பி இங்கே இடத்துல போய் ட்ராவல் பண்ணணும், இந்த இடம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக அது ரேட்லாம் கேட்க தெரியாதுங்க. நான் கஸ்டமர்கிட்ட கேட்பேன் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க ஆப்ல இவ்வளோ காட்டுது அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கேட்பேன், நான் எதாவது கேட்பேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்களே ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஆன் த வே ட்ரிப்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ட்ரிப் நம்ம ஏற்றிருக்கோம் ஆன் த வேல. ஸோ அதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல ஒரு 100 ரூபா ஏர்ன் பண்ணது. ஸோ அதை நான் ஆன் த வே ட்ரிப்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ஆப்ல காட்டாத அந்த அமௌண்ட். ஸோ அதை நம்ம எண்டில் அடிஷ்னலாக நான் சொல்கிறேன் மொத்தமாக. ஸோ 10:30 இருக்குங்க, இப்போ தான் டிஃபன் சாப்பிட போகிறேன். ஸோ அந்த 6லேருந்து அந்த 10 அந்த பீக் டைம் பிஸியாக இருக்கும், நம்மளுக்கு டைமே இருக்காது. கண்டினியூவாக ரைட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ 10:30க்கு டிஃபன் ஒரு 1/2 hour வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் இதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறோம், டைமிங் கரெக்டாக இருக்கும், எத்தனை நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் தெரியணும்லங்க, அதுக்காக தான். ஸோ 10:30லேருந்து ஒரு 1/2 hour நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஒதுக்கியாச்சு. டெய்லி இப்படி தாங்க போகும் நம்மள. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:45 ஆகுதுங்க, 11:45. ஸோ கரெக்டாக யூபரில் ஒரு 9:53. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா யூபரில் நம்ம ஓட்ட நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ்னு வராங்க. ஸோ அதுவும் நம்ம ஒரு இன்கமாக தான் எடுத்துக்கணும். அந்த பே அவுட் நைட் வந்துடும் நம்மளுக்கு. அது ஒரு 52 ரூபா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 257 ஸோ ஓட்டி இருக்கும். அதே மாதிரி ஆன் த வே ட்ரிப் நான் சொன்ன வழியில கூப்பிட்டு போன ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரிப்பு 100 ஒன்று 181. ஸோ அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1542 நம்ம இது வரைக்கும் ஏர்ன் பண்ணது. ஸோ 11:45. ஸோ வீட்டில இருந்து கிளம்புனது 5:45, இப்போ 11:45, ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ்ல ஒரு 1542. ஸோ கரெக்டாக இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனது 5:50. ஸோ 11:15 டிஃபன்லாம் முடிச்சாச்சு. ஸோ கண்டினியூவாக ஒரு 6 ஹவர் ரைட் பண்ணியிருக்கோங்க. 5:50லேருந்து 11:50. ஸோ 6 ஹவரு. ஸோ 6 ஹவரில் வந்து இதில் வந்து நான் ஆப்பில் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்புக்கு ஓட்டினது. இது இல்லாமல் ஆன் த வே சவாரின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு 280. ஸோ 11:45 மேலே நான் மயிலாப்பூரில் இருந்தேன். ஸோ பக்கத்தில் ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்குங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு 1 ஹவர் நான் 2 ஆப்பும் யூஸ் பண்ணல. ஆஃப் டியூட்டின்னு சொல்லுவாங்க அதை. ஆப் வந்து ஆஃப் டியூட்டியில் போட்டுறது. ஸோ டியூட்டி வந்துட்டு இருக்காங்க, அந்த சவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும்ல, அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதுக்காக அந்த ஆஃப் டியூட்டியில் போட்டுருவோம். அதே மாதிரி அது ஆஃப் டியூட்டியில் போடல, கண்டினியூவாக அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னாலும் அவங்க நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னா டியூட்டி கண்டினியூவாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால எப்போனா நம்ம டியூட்டி தேவையில்லையோ அப்போ ஆஃப் டியூட்டியில் போட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு 1 ஹவர் வந்து நான் ஆஃப் டியூட்டியில் போட்டுட்டேன். ஸோ எந்த டியூட்டியும் எடுக்கல. அதோட 12:45 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 12:45க்கு அப்புறம் நான் திருப்பி ஆப் ஆன் பண்ணாங்க. ஸோ அது நிறைய டியூட்டி வந்தது. பட் எனக்கு வந்து அப்படியே மூவ் பண்ணி நம்ம மேடவாக்கம் கிட்ட நம்ம வீட்டுக்கிட்ட போயிடணும். நான் ஆல்மோஸ்ட் அந்த மயிலாப்பூரில் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே நியர்பை வந்துட்டேன், பக்கத்தில் வேலைச்சேரிக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டேன். ஸோ டியூட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பக்கம் நமக்கு டியூட்டி கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தால பக்கம் வீட்டு பக்கத்தில் கிடைச்சிது டியூட்டி. அது ஒரு 2:42 வந்தது. ஸோ டைம் வந்து 1:44 ஆகுது. ஸோ வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர், 8 ஹவரில் 1 ஹவர் நம்ம டியூட்டி வண்டி ஓட்டல. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 6 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 6.5 மணி நேரம் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இல்லை டோட்டல் நம்மளுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 1039 ரூபா யூபரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேபிட்டோட ஒரு 502 ரூபா. ப்ளஸ் வந்து யூபரில் இன்சென்டிவ் வரும். அந்த இன்சென்டிவும் ஒரு இயர்னிங்ஸ் தான். ஸோ அது ஒரு 82 ரூபா. அந்த வே ட்ரிப் அந்த வழியில ட்ரிப்பு கஸ்டமர் ஏற்றினது அது ஒரு 280 ரூபா. ஸோ 1903 ரூபா நம்ம மார்னிங்லேருந்து நம்ம ஏர்னிங்ஸ். ஸோ நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு நான் டெய்லி இதுதாங்க நான் ஃபாலோ பண்ணுறது. கண்டினியூவாக நான் ஓட்டுறது கிடையாது. ஒரு 1 மணி 1:30 மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு அந்த பக்கம் டியூட்டி வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி 5 மணிக்கு மேலே தான் கண்டினியூ பண்ணுவேன்.
கரெக்டாக ஒரு 1:45க்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். ஸோ வந்துட்டு ஜிம்முக்கு வந்தேன். ஜிம்மு வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ டைமிங் மாற்றிட்டேன், மார்னிங் செய்யறதில்ல. ஸோ 3 o'clock 3 to 4. ஸோ முடிச்சுட்டேன். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வண்டி எடுத்து ஒரு ஓட்டலாம், ஒரு பிடிக்கிற எவ்வளோ நேரம் ஓட்டணுமோ ஓட்டலாம். ஸோ டோட்டல் இன்கம் எவ்வளோ, டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளம்ப வாங்க. ஸோ தெரியாமல் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஜிம் மிஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ அதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் காலைல 5லேருந்து 6 ஜிம்முக்கு போவேன். இப்போ நம்ம 5 அது கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் இப்போது பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 அந்த டைம் வந்து ஜிம் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஜிம்முக்கு வந்துடுவேன். அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்தது. இப்போ ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகி 5 மணிக்கு கிளம்பிடுவேன் திருப்பி. ஸோ திருப்பி நான் 4:45க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி யூபரில் 1039 சம்திங் இருந்துச்சு. அந்த டெய்லி அவங்க எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரேபிடோக்கு 29 யூபருக்கு 29 பே பண்ணணும். ஸோ அந்த இயர்னிங்ஸில் நம்ம வேலைக்கில் இருந்த அமௌண்ட்டில் எடுத்துட்டாங்க. ஸோ அது போய் இப்போ 1013 இருக்கு. ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா அதே 505 மெயின்டைன் ஆகுது. ஸோ ரேபிடோக்கு நம்ம டெய்லி பே பண்ணிடுவோம். ஸோ இது வந்து யூபரில் வந்து இன்றைக்கி நம்ம மார்னிங்லேருந்து ஓட்டினது 1236.91 டிப்ஸ் இல்லாமங்க. இது ஆப்பில் காட்டின ரேட் இது. ஸோ 9 ட்ரிப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 50 பாயிண்ட். ஸோ ஓகே, 1236 இதில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா 505. ஓகே, ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1750. இது ரெண்டு ஆப்பில் காட்டுறது. திரும்ப சொல்கிறேன், இது டிப்ஸ் இல்லாமல் 1750 ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் அடிஷ்னல் ஆன் த வே பிக்கப் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஆன் த வேனா நம்ம நின்றுட்டு இருப்போம், யாரும் வந்து கேட்பாங்க கூப்பிட்டு போய் விடுவோம்ல, அந்த மாதிரி அந்த வகையில் வந்து ஒரு 280 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2000 இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டிப்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னா 160. ஸோ 2160 ருபீஸ் இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, 2160. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம், பார்ப்போம். ஸோ நம்ம காலையில் 2 பாயிண்டில் ஒரு பாயிண்டில் ஒரு இடத்துல போட்டோம். ஸோ திருப்பி 2 பாயிண்டில் வந்திருக்கு. ஸோ பக்கத்தில் சிஎன்ஜிங்க, இது சிஎன்ஜி வந்து ரொம்ப ரேர். ஸோ இப்போ நான் வர வழியில் பார்த்த ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய்ட்டு ஃபில் பண்ணிப்போம். சிஎன்ஜி வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கே கிடைக்குமோ அங்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் டாப்அப் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஏன்னா அது ரொம்ப ரேரான பங்கில் தான் இருக்கும். எல்பிஜி நிறைய இடத்துல இருக்கும், பட் சிஎன்ஜி லிமிட்டட் இடத்துல தான் இருக்கும். ஸோ நான் வர வழியில் பார்த்தேன், இப்போ ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போக போகிறேன், ஃபில் பண்ணிப்போம். ஸோ டைம் வந்து இப்போ வந்து கரெக்டாக 7 ஆகுது, 7:15 ஆகுது. ஆக்சுவலாக யூபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1357 ரூபா, ரேபிடோவில் ஒரு 505 ரூபா. அது இல்லாமல் யூபரில் வந்து இன்சென்டிவ் ஒரு 99 ரூபா, அதுவும் ஒரு இயர்னிங்ஸ் அது நம்மளுக்கு வந்துடும், அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அது ஒரு 99 ரூபா. அது இல்லாமல் ஆன் த வே நம்ம சவாரி நம்ம ஏற்றினது அந்த ஒரு 2 ட்ரிப்பு 280 ரூபா. இது இல்லாமல் டிப்ஸ் வந்து நம்ம யார்கிட்டையும் போய் நான் டிப்ஸ் வேணும் அப்படிலாம் கேட்கறது கிடையாது, எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு. அவங்க வந்து நான் வந்து மேலே கேட்க மாட்டேன். அதனால அவங்களே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி நீ கேட்க மாட்டேன் அப்படி நான் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தது ஒரு 160 ரூபா. அந்த டிப்ஸும் வந்து நம்ம ஒரு ஏர்னிங்ஸாக தான் எடுத்துக்கணும். ஸோ அது சில நாள் வரும் வராது, ஓகே, பட் இருந்தாலும் அது நான் எடுத்துக்கணும் டைரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து அடிஷ்னலாக சில பேர் வந்து ரவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு 230 ரூபா வருது அப்படின்னா 250 ரூபா கொடுப்பாங்க. சில பேர் வந்து 80 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதையும் நான் டிப்ஸாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 160 ரூபாய் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்ம காலைல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2401 ரூபா 2401 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 5:45 இருந்து ஒரு 7:15 வரைக்கும் நம்ம ரைட் பண்ணதில்ல. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. டைம் இப்போ 7:45. ஸோ நான் அவ்வளோதான், நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட டேவை முடிச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக ஒரு 1 வீக்காக நான் இப்படி தாங்க ஓட்டிட்டு இருக்கேன். நான் இது வந்து ஒரு நாள் ஓட்டுறது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த வீடியோக்காக நான் இப்படி தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனல் இயர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா யூபரில் நம்மளுக்கு 1466. ஸோ இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99. ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 505 ரூபா. அப்புறம் ஆன் த வே பிக்கப் ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 28. ஸோ டிப்ஸ் ஒரு 160.
ஸோ டோட்டலாக நம்ம இன்னையோட இன்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2510 2510 ரூபாங்க இன்னைக்கு மொத்தமாக நம்மளுக்கு எர்ன் பண்ணது. அதில் சிஎன்ஜி எக்ஸ்பென்சஸ் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபில் பண்ணிட்டே இருக்கேன். பட் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 350 ரூபா எனக்கு செலவாயிருக்குங்க சிஎன்ஜிக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சம்பாரிச்சது கடைசியா சிஎன்ஜி எக்ஸ்பென்சஸ் போக நம்ம கையில இருந்தது பார்த்தீங்கன்னா 2160 ரூபா இந்த டேவை ஃபினிஷ் பண்ணும் போது. ஸோ என்னோட டே இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஒரு வாரமா. இது நான் வந்து ஒரு நாள் 2 நாள் பண்ணேங்க, டெய்லி பண்ணிட்டு இருக்கேன், அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இது எல்லாராலையும் பண்ண முடியுமா? இதை விட கம்மியா சம்பாதிப்பாங்க, இதை விட அதிகமா சம்பாதிப்பாங்க. ஸோ 500 ரூபா தேவைன்னா 500 ரூபா சம்பாதிக்கலாம், 1000 ரூபாய் தேவைன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அது அவங்களோட விருப்பம். ஸோ நான் இதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே காலையில இருந்து நைட் வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. எனக்கான டைம்ல நான் ஒதுக்கி ரிலாக்ஸ் பண்ணி ஜிம்முக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி, ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் தான் வீட்டுக்கு வந்து ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்து இப்படி தான் ஓட்டுறேன். ரொம்ப கண்டினியூவாகவும் அப்படியே ஓட்டிக்கிட்டேன். சில நேரம் நான் ஸ்டார்டிங்ல இந்த 3 மணிக்கு வீட்டுக்கு வராம நான் ஓட்டினாலும் டேவை வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7 8 மணிக்கு முடிப்பேன். அந்த மாதிரி முடிச்சாலும் ஸோ இந்த ஏர்னிங்ஸ் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இதை விட வீக் டேஸ்ல ஓட்டினா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னால கண்டிப்பா இது நான் சொல்றது வந்து இது என்னால டெய்லி 2000 இருந்து 2500 ரூபாய் ஈஸியா சம்பாதிக்க முடியும். இன்னும் எஃபர்ட் போட்டோன்னா இன்னமும் அதிகமா நிச்சயம் சம்பாதிக்கலாம். இது லக்கா இல்ல டெய்லி வருதா அப்படிலாம் எனக்கு தெரியல. ஒரு வாரமா நான் கண்டினியூவா இந்த மாதிரி தான் என்னோட ஏர்னிங்ஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் இது என்னோடது மட்டும்தான். இதை பார்த்து யாருன்னா இவங்க வருது 2000 ரூபாய் சம்பாதிக்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. அது அவங்களோட உழைப்பை பொறுத்து, டெடிகேஷன். நான் டெய்லி காலையில ஏஞ்சிக்கிறேன், ஒரு நாள் 2 நாள் பண்ணல. இதுக்கு முன்னாடி நான் ரேபிடோ ஓட்டும் போதும் சரி, அந்த காலையில எழுந்திருக்கிறது என்னோட வழக்கமா எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் பண்றதை மட்டும்தான் இதுல நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால இதை ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னா அது உங்களோட உழைப்பு, உங்களோட இதுவை பொறுத்தது. அதை விட அதிகமாகவும் சம்பாதிக்கலாம், கம்மியாகவும் சம்பாதிக்கலாம். நான் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் விசாரிச்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து இதுல ஏர்ன் பண்ணி நல்லா சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. சில பேர் முடியாம வண்டியை எடுத்துட்டு போய் டியூ கட்ட முடியாம விட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட டெடிகேஷன், உழைப்பு. நான் சொல்ற மாதிரி அதை பொறுத்து நான் அந்த ஒரு வாரம் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னால இது முடியும். ஃபியூச்சர்லயும் பாத்தீங்கன்னா இதை நான் கண்டினியூவா பண்ணணும். எனக்கு ஐயப்பா அந்த அளவுக்கு உடம்பு எப்பவுமே எனக்கு ஆரோக்கியம் எல்லாமே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால கண்டிப்பா பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேர் கேட்டதுனால. ஸோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளால முடியும், இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். அதுக்கு நான் அந்த டைமிங் எழுந்திருக்கிற டைமிங், ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா சம்பாதிக்கலாம். ஓகேங்க, பாய்ங்க, பாய்.